ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த மாதிரி வளையல் வந்து தயவு செஞ்சு நீங்கள் எடுக்காதீங்க. ஏன் எடுக்காதீங்கன்றதை சொல்கிறேன், எப்படி வளையல் வந்து எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். நான் வந்து தெரியாமல் இந்த வளையல் வந்து எடுத்துட்டேன். ஸோ சீட்டு போட்டு ரொம்ப ஆசையாக எடுத்த வளையல் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரில. இத்தனைக்கும் நான் எத்தனை வாட்டி இது வந்து யூஸ் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு வாட்டி தான் வந்து யூஸ் பண்ணினேன். ஒரு வாட்டி யூஸ் பண்ணும்போது தான் இது தெரியுது. ஸோ இது எப்போ எடுத்தேன் அப்படின்னா 2024 நியூ இயர் அப்போ வந்து நான் இந்த வளையல் வந்து எடுத்தேன். அது பார்த்திங்க அப்படின்னா, நான் சீட்டு போட்டு தான் இந்த வளையல் வந்து நான் எடுத்தேன். எனக்கு இந்த மாதிரி வளையல் போடுறது ரொம்ப வந்து பிடிக்குங்க. நான் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி நம்ம தங்க வளையல் வந்து போடுவோம் அப்படின்ட்டு. அது எடுத்து இப்படி வந்துருச்சு அப்படின்றது ரொம்பவே வந்து கஷ்டம். நம்ம வந்து சீட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை வற்புறுத்தி நான் வந்து போடுங்கன்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி வளையல் எடுக்கணும் ஆசையாக இருக்குது, போடுங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு அவங்க ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்த நகை அப்படின்னா இதுதான். ஸோ இந்த ஜுவல்ஸ் வந்து இப்படி ஆச்சுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து இப்படி போடுறது எனக்கு பிடிக்காது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வந்து கண்ணாடி வளையல் போட்டுட்டு இந்த கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வளையல் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கவரிங் வளையல் தான் போட்டுட்ருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வாங்கினதுக்கப்புறம் சரி நம்ம வந்து எனக்கு போகிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2024 நியூ இயர் அப்போ வாங்கினேன். 23 பார்த்திங்க அப்படின்னா சீட்டு போட்டுருந்தேன். 10 மந்த்தே வந்து முடிக்கலாம்ல அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து சீட்டை முடிச்சுட்டு நான் அதை வந்து வாங்கிட்டேன். இந்த நியூ இயர் அதுமா நம்ம வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகையை பார்த்து வாங்கினேன். அப்போ நியூ இயர் அப்போ எப்படி இருக்கும், ரக்ஷா இருக்குமா கடை, அதே மாதிரி தான் ரக்ஷா தான் இருந்துச்சு. நான் வந்து பார்த்து நம்மளை வந்து முடிச்சு விட தானே அவங்க பார்ப்பாங்க. நம்ம டக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி எடுக்கணும் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி நகை வந்து எடுக்காதீங்க. எந்த மாதிரி எடுக்கணுன்றதை கூட எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது. ஸோ அது மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ வளையல் எடுக்க போகிறீங்க, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். நான் எப்படி ஏமாந்தேன்றதையும் சொல்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வளையல் வாங்குறதே பார்த்திங்க அப்படின்னா, நான் இப்போ கூட என் கையில் வந்து இந்த மாதிரி கண்ணாடி வளையல் வந்து நான் போட்டு இந்த கார்னரில் வந்து போடுவாங்க. நான் வந்து கன்சீவாக இருந்தனால இந்த வளையல் வந்து எனக்கு யூஸ் பண்ணவே வாய்ப்பே கிடைக்கல. 2024 வாங்கிட்டு ஸோ 25 இப்போ தான் வந்து எனக்கு போட வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணது தடையும் கூட இதில் இருக்காது. ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக போட்டிருந்தா தானே அது கூட தெரியாது. ஆனால் நான் ஒரு நாள் ஃபுல்லாக கூட போடலை. ஏன்னா 24 பார்த்திங்க அப்படின்னா இதோட வாங்கி வந்து வச்சாச்சு. அப்புறமேட்டுக்கு நான் கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இந்த மாதிரி வளையல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், எங்கேயும் வெளியும் போக மாட்டோம். அதனால் எனக்கு இது போட வாய்ப்பே கிடைக்கல. அதனால் வீட்டிலே தான் இருந்துச்சு, சும்மாவே தான் இருந்துச்சு இது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடி வளையல் தானே போடுவோம் மாதமாக இருக்கும்போது. ஆனால் நான் ரொம்ப வேணும்னு சொல்லி வாங்கினது இது. பார்த்திங்க கண்ணாடி வளையல் நடுவில் போட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கிட்டு கார்னரில் இது மாதிரி போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கினேன். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு மாதிரி பட்டை மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இந்த பட்டை பாருங்கள் எப்படி நிமிர்ந்து வருதுன்னு. இதில் மட்டும் இல்லை, இந்த பட்டை வந்து நல்லாவே பற்ற வைக்கல. ஸோ இங்கே இருக்கிறதுமே அப்படி தான் நிமிர்ந்துட்டு என் கையை கிழிச்சு விடுது. இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இதை பாருங்கள். இந்த பட்டை வந்து ஜாயிண்டே இல்லை, நல்லா பிரிஞ்சு வருதா. இந்த ஒரு வளையல் தான் பார்த்தா இங்கே கார்னர் இருக்க எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளையல் அந்த ஸ்மைலி இது மாதிரி இருக்குல்ல, ஸோ அது ஃபுல்லாகவே வந்து உடஞ்சிட்டு. இப்போ இந்த பார்டர் மாதிரி வச்சுருக்கா, அந்த ஏதோ ஒரு சேஃப் வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நீளமாக இது வந்து கிழிக்குது. ஸோ நான் எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் பார்த்து எடுக்கலை. அது வந்து என் மேலே தான் மிஸ்டேக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறவங்க இப்படியா வந்து தயாரிப்பாங்க. இதுதான் என்னோடய பாயிண்ட்டு. எப்படி நிமிர்ந்துட்டு நிற்குது பாருங்களேன். இது உடஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு தானே லாஸு. இது லாஸை விடுங்க, இதை எப்படி கிழிக்குது தெரியுமா. இது வந்து நான் எப்போ போட்டேன் அப்படின்னா, ஏமா இவ்வளோ நாள் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியலை. நீங்கள் சொல்லுவீங்க இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி அப்பயே மாற்றிருக்கலாமே. எனக்கு யூஸ் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. நான் கன்சீவாக இருந்தனால நான் கண்ணாடி வளையல் மட்டும் தான் போட்டிருந்தேன். இந்த வளையல் என்னால் போட முடியல. அதுவும் இல்லாமல் நம்ம எங்கேயும் வெளியும் போக மாட்டோமா, அதனால் இந்த வளையல் யூஸ் பண்ண முடியல. அதே வந்து எங்கள் அண்ணன் மேரேஜுக்காக தான் இந்த வளையல் போடலான்னு சொல்லிட்டு நான் போட்டேன். அப்போ போட்டுட்டு இருக்கும் போது தான் வந்து என்னோடய பையன், கை குழந்தை தானே என் தம்பி, என் பையன்,
அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளையல் அந்த கார்னர் நல்லா நிமிர்ந்துருக்குல்ல, ஸோ அது வந்து நல்லா கிழிச்சிட்டு இந்த இதெல்லாம் பாருங்களேன், இது எப்படி வளைஞ்சு நிற்கிது பாருங்கள். இந்த தெரியுதா, நிமிர்ந்து இந்த இடம் பாருங்கள், இந்த கார்னரு எப்படி பிஞ்சு இதில் பாதி போயிருச்சு, இன்னும் இது பாதி வந்து மட்டும் நிமிர்ந்துட்டுருக்கு. இது தெரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த இது நிமிர்ந்துட்டுருக்கா, இப்போ இந்த இதில் தெரியுது பாருங்கள், இது நிமிர்ந்துட்டுருக்கா. இது வந்து நல்லா கிழிச்சு விடுது. இது எல்லா இடத்துலையுமே இப்படி தான் நிமிர்ந்து இருக்குது. இதெல்லாம் நிமிர்ந்து இருக்குது. என் பையன் அது 5 மாத பையன்றம்போது வந்து கையில் நல்லா கிழிச்சு விட்டுருச்சு. அப்போ ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா இதில் தான். அதுக்கப்புறமேட்டுக்கு போடா வளையலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம பிள்ளை தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த வளையலை எடுத்து நான் கழட்டி போட்டேன். எனக்கு அவ்வளோ கோபம் பார்த்துக்கோங்க. எனக்கு இப்படி வாங்கி நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது எப்படி நிமிர்ந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். என்னோட பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு பொருள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ கேவலமாக வந்து தயாரிக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. இதில் நான் பார்த்து வாங்கிக்கணும்னு என்னோடய மிஸ்டேக் தான். இது நான் எடுக்கலை அப்படின்னா இன்னொருத்தவங்க எடுக்க தான் போகிறாங்க. அவங்களுக்கு இது மாதிரி ஆக தான் போகுது. அப்போ தப்பு வந்து யார் மேலே? உங்கள் மேலே தானே. நீங்கள் வந்து ஏன் இது ஒழுங்காக பற்ற வைக்கல? அப்போ இந்த மாதிரி டிசைன் ஏன் கொண்டு வரீங்க? இது என்னோடய பாயிண்ட்டு. இதில் எதுவும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த தப்பு என் மேலே தான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுவுமே வந்து சரி நம்ம மேலே தான் தப்புன்றதை நான் ஒத்துக்கிறேன். என் மேலே தான் தப்பு. இப்போயே நான் வந்து சொல்கிறேன், என் மேலே தான் தப்பு. நான் வந்து இப்போது நியூ இயர் அன்றைக்கி வாங்கினேன், கும்பலாக இருந்துச்சு. இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். அது வந்து நான் போட்டு கூட பார்க்கல, அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது. நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது இதெல்லாம் நம்ம போடுவோமான்னு நினைக்கிறது நம்ம கையில் கிடைக்கும்போது அதில் என்ன குத்தம் இருக்குது அப்படியே நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்க்க மாட்டோம்ல, எப்பா இது நம்ம கையில் வந்துருச்சு அப்படின்னு கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம வருவோம். இது இப்படி நிமிர்ந்து இருக்குது பாருங்களேன். இது தகடு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க. இது எப்படி இவங்க இப்படி பத்தைக்காமல் விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரில. இது எப்படி நிமிர்ந்துருக்கு பாருங்களேன். ஐயோ, மனசெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ இதை எங்கள் ஹஸ்பண்ட்டை சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து உன்னோட மிஸ்டேக் தானே, நான் தான் சொன்னேன் நீ அவங்க என்ன அதுனா இந்த மாதிரி இதில் வந்து என்னை இதை தான் நீ எடுக்கணும், அதுதான் எடுக்கணும் அப்படி சொல்லவே மாட்டாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா எடு, உனக்கு பிடிச்சிருக்கா எடு, அப்படி தான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதையும் வந்து உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி நிமிர்ந்துருக்குன்றதெல்லாம் எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஒரு வளையல் தான் பார்த்தா எல்லா வளையலுமே அப்படி தான் இருக்குது. இதை நான் இதெல்லாம் இல்லைனா போடவே முடியாது சுத்தமாக. எப்படி போட முடியும்? கையில் எப்படினாலும் கிழிக்குது, எதையாவது ஒன்று பிடிச்சி இழுத்துறது, என் கையே என்னை கிழிச்சு விட்ருது. இப்போ சேலை ட்ரெஸ்ஸு எது போட்டிருந்தாலுமே நல்லா மாட்டி மாட்டி கிழிச்சிருது. இது இருக்க எல்லாமே வந்து உடஞ்சி தான் போகும். எனக்கு தான் வந்து இது வந்து லாஸ் ஆகும். மில்லிகிராம் எல்லாமே லாஸு. அது இல்லாமல் பெரிய தங்கம் போகிறதோட ரொம்ப மனசு தான் வந்து கஷ்டமாக இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ மெயினாக வந்து போடுறதே அதுதான். நான் இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் காட்டி நான் வீடியோ போட மாட்டேன். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் இது போட்டிருக்கேன். அதான் என்னைய மாதிரி நீங்களும் ஏமாறாதீங்க அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். இது டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டிசைன் பார்த்தா நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்கன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நானும் வந்து எடுத்தேன். ஸோ அதான் இது அந்த அழகு பார்த்தா அதில் ஆபத்தும் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அழகாக இருக்கிறதுல எப்படியும் ஆபத்து இருக்கணும். அதே மாதிரி தான் இது அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இது நல்லாவே வந்து கிழிக்குது. அப்போ பார்க்கும் போது எனக்கு தெரியல. நான் வந்து இப்படி பார்த்தேன்னா சூப்பராக இருக்கே, இந்த வளையல் நல்லா இருக்கே, நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அது நகைச்சிட்டு போட்டு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இது இப்படி வந்து கிழிக்குது. இந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தான் வந்து நமக்கு தெரியுதே அது நிமிர்ந்து இருக்குது. அப்போல்லாம் நம்ம அவ்வளோ யூனிக்காக பார்க்க மாட்டோம்ல, அதனால நான் பண்ண மிஸ்டேக் தான். இந்த பூ டிசைன் எல்லாமே வந்து ஒழுங்காகவே பத்தைக்கலங்க. அந்த இது ஃபினிஷிங்லாம் கரெக்டே இல்லை. ஏதோ ஒன்று தயாரிச்சிட்டோம்ப்பா, இப்படிதான் சேல்ஸ் பண்ணிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த வளையல். பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கையை வந்து நல்லா கிழிக்குது. எல்லாம் போட அது அப்படி எல்லாம் உதிர்ந்துரும் போல் இருக்குது. இந்த தகடாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நிமிர்ந்துட்டு வருது. இது கூட கிழிக்குதுங்க. இந்த தகடு வந்து கிழிக்குது. இது இத்தனைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் தான் வந்து நான் போட்டிருக்கேன். இத்தனைக்கு இது தண்ணியில் கூட நினைக்கல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கா. இன்னும் நான் என்னென்ன கஷ்டம், இது யூஸ் பண்ணி இப்படி ஆயிடுச்சுன்னா கூட சரி பரவாயில்லடா, இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி மனசு ஏதோ ஏற்றுக்கும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை.
அப்போ நம்ம கிழிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும். இது என் பையனை வந்து கிழிச்சு விட்டோன்னே இந்த வளையல் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த கவரிங் வளையல் இருக்குல்ல, ஸோ அதை தான் போட்டேன். அந்த வளையல் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போதே நம்ம இது இருக்கும்போது நம்ம அதை எடுத்துகிட்டு வர மாட்டோமா, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சும்மா அந்த வீட்டுக்கு ஏன்னா ஃபங்க்ஷன்னா வேலை பார்க்கும்போது அந்த சும்மா கவரிங் வளையல் போட்டுக்கலான்றதுக்காக நான் எடுத்துகிட்டு போனேன் இந்த 4 வளையல. லாஸ்ட்டில் பார்த்தா அதை தான் போடுற மாதிரி ஆகிட்டு இது என்னால் போடவே முடியல. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆசைப்பட்டு எடுத்து இப்படி ஆகிட்டு சரி எந்த மாதிரி வளையல் எடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு சில பாயிண்ட் இருக்குது. அதை வந்து நீ முன்னாடியே எடுத்துக்கலாமே என்கிட்ட கேட்பீங்க. ஒரு இது வந்து பட்டதுக்கு அப்புறமேட்டு தானே நம்ம அதை பற்றி தேட ஆரம்பிப்போம். இப்போ இதுலேருந்து இந்த மாதிரி குறைபாடு இருக்கும்னு அப்போ எந்த வளையல் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்படி தேடி நான் ஒரு சில வளையல் வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். ஸோ இந்த வளையல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து 1 பவுனு, மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 4 பவுனு. ஸோ 4 பவுனுக்கு எடுத்தேன். 1 பவுனுக்கு எடுத்தால் தான் வளையாது எதுன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி 1 பவுனுக்கு எடுத்தேன். வளையெல்லாம் இது பண்ணலை, போடவே இல்லை. போட்டால் தான் இதோட இதெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்து விழுந்துரும் போல். எல்லாம் அந்து விடுறதுக்குள்ளே அதுவே நல்லா கிழிச்சி நான் விழுந்துட போகிறேன், என்னை நீ கழட்டி வச்சிரு அப்படிங்குது. அதான் இதை மாற்றணுனாலும் எனக்கு தான் பெருசாக லாஸு எல்லாமே லாஸு. நான் பெஸ்ட்டாக சேதாரம் எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போனாலுமே நமக்கு இது அழிக்கவும் மனசில்லை. பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. நான் வாங்கும்போது கோல்டு ரேட்டு வந்து கம்மி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு கூட. எப்படினாலுமே எனக்கு யூஸ் பண்ணி இது போடுறதா இருந்தால் பிரச்சனையே கிடையாது. சரி ஓகே இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டோம், இது உடஞ்சிட்டே அப்படின்னு. யூஸ் பண்ணாத எப்படா திருப்பி கொடுத்து மாற்றணுன்றதே மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. ஸோ தயவு செஞ்சு பார்க்குறீங்க இந்த மாதிரி வளையல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த நுணுக்கெல்லாம் நல்லா பாருங்கள். இந்த மாதிரி பற்ற வச்சுருக்காங்க பார்த்திங்களா, இதெல்லாம் நல்லா பற்ற வச்சுருக்காங்களா, கிழிச்சிருக்காங்களா, நல்லா ஒட்ட வச்சுருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். இது வந்து செம்மையாக வந்து எல்லா இதுலேயும் மாட்டுது பார்த்துங்க. ஏதாவது ஒரு நூல் எதுவும் இருக்குது அப்படின்னா நல்லா மாட்டுது. ட்ரெஸ்ஸுலலாம் நல்லா கிழிக்குது இந்த காம்பெலாம். இப்படி தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வளையல் வாங்காதீங்க. ஸோ இந்த மாதிரி வளையல்லாம் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வளையல் பாருங்கள், இது வந்து நல்லாயிருக்கு. இதெல்லாம் ஒரே டிசைன் மாதிரி. இது வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கனால இதுவும் அப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி வளையல் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யோசிக்கோங்க. அப்புறம் வாங்கிட்டு என்னைய மாதிரி வந்து கஷ்டப்படாதீங்க. இதெல்லாம் எப்படி நிமிர்ந்து நிற்குது பாருங்கள், பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வளையல் வாங்குங்க. இது வந்து நல்ல தடிமனாகவும் இருக்கும். நல்லா நம்ம அந்த பார்வைன்னு பார்க்கும்போது இதுதான் நல்லா பார்வையாக இருக்கும், அது பார்வை கம்மியாக இருக்கும். இருந்தாலும் லைஃப் வந்து இதுக்கு நல்லா வருங்க. ஸோ இந்த பேங்கிள் வந்து வாங்கலாம். ஸோ இது மாதிரி வாங்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பி. ஸோ இந்த கம்பி மாடலுமே வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. இதில் எப்படியும் ஒவ்வொரு வளையலுமே வந்து ஒரு 2 பவுன் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம செய்கிறது தான், நம்ம தடிமன் எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு வராங்களோ அவ்வளோக்கு அந்த இது லைஃப் வராது. நல்லா குறுகி வந்துச்சு அப்படின்னா லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இந்த வளையல் வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். இந்த இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கான்றதை பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஸோ இந்த வளையல் வந்து என்னோடய பாயிண்டில் வந்து நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஒரே வளையல்லே செய்கிறது. இது வந்து வளையல் செஞ்சுட்டு இது எல்லாமே அதுக்கு மேலே வந்து பற்ற வைக்கிறது தெரியுதா. இது ஃபஸ்ட்டு வளையல் செஞ்சிடாங்க. அதுக்கப்புறம் இந்த பூ டிசைனு, இந்த கம்பி, இந்த தகடு எல்லாத்தையும், இந்த எனாமல் எல்லாமே வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு மேலே பற்ற வைக்கிறாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, இந்த வளையலோடையே செஞ்சு வருது. ஏன்னா இடையில கேப்பாக வருது பார்த்திங்களா. அப்படி இருக்கும்போது இது வந்து நல்லா வந்து உழைக்கும். இந்த மாதிரி இடையில கேப்பாக வருதா, இதெல்லாம் ஒரே வளையல், இதுக்கு மேலே வந்து ஒட்ட வைக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்குது, ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வளையல் வந்து சூஸ் பண்ணுங்கள். இது வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ளைனாக இருக்குல்ல, இதோட லைஃப்லாம் சூப்பராக வருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வளையல்லே வந்து இது பண்ணுறது, எக்ஸ்ட்ரா வந்து ஒட்ட மாட்டாங்க. இது மாதிரி இதெல்லாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. வளையல் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே இதை வந்து ஒத்து வச்சுருக்காங்க. இதை வந்து நான் வந்து ஷாப் நேம்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணலை. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஷாப்பை சொல்லிட்டீங்கன்னு வருவாங்க. இது வந்து எனக்கு இல்லை, இது வந்து நான் பண்ண தப்பு தான், அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். இது வந்து முழுக்க வந்து என்னோடய தப்பு. ஏமாத்துறவங்க ஏமாத்தான் செய்வாங்க, நம்ம தான் வந்து ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது கரெக்டு தான். நான் வந்து பார்த்து எடுத்துருக்கணும், என் மேலே தான் மிஸ்டேக்கு. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். ஒரு பொருள் தயாரிக்கும் போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குகிறோம், நம்ம பணம் வந்து சும்மா இல்லை. நம்ம கொடுக்குற பணத்துக்கு அவங்க ஒர்த்தாக கொடுக்க வேண்டாம்,
நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா தான் என்ன, இது வந்து நல்லா பற்ற வச்சுருக்கலாம்ல. இல்லைனா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இப்போ நான் இது எடுக்கலை அப்படின்னா இதே மாதிரி வேறு ஒருத்தவங்க எடுக்க போகிறாங்க இந்த ப்ராடக்ட்டை. இந்த மாதிரி வளையல் வேறு ஒருத்தவங்க எடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு அப்படி தானே ஆகும். ஆனால் நீங்கள் வந்து மிஸ்டேக் வந்து இந்த வளையல தான் சொல்லணுமே தவிர நம்ம எடுத்தவங்க நம்மளை சொல்லக்கூடாது. நான் எடுக்கலைன்னா வேறு ஒருத்தவங்க எடுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் குவாலிட்டியாக கொடுத்தா நான் ஏன் இதே பொருளை வந்து இதே வளையல் வந்து நான் வீடியோ போடுவேன். ஸோ சூப்பரான வளையல் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு நல்ல வீடியோ போடுவேன். அந்த ஷாப் நேமையும் நான் நல்லா மென்ஷன் பண்ணி நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவேன். இது வந்து எனக்கு மென்ஷன் பண்ணவும் தோணலை. அப்புறம் எங்கள் கடையே பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து வரும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் ஏமாந்துட்டேன், நம்ம கடையை வந்து சொல்ல முடியாது, நம்ம இந்த ப்ராடக்ட் தான். அதில் அந்த கடையிலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய நல்ல பொருள்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் சொல்ல முடியுமா, அங்கே தான் செயின்லாம் வாங்கியிருக்கேன், தோடெலாம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் நல்லாயிருக்கு. இது ஒன்று இப்படி இருக்குது, அதனால் வந்து கடையை சொல்ல முடியாது. இந்த ப்ராடக்ட்டு இது யார் தயாரித்தாங்க, அவங்க ஏன் இப்படி கேவலமாக தயாரித்தாங்க, அதுதான் எனக்கு. இப்போ நம்ம வாங்கி வைக்கும் போது இந்த கஸ்டமருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது ஏன் இவங்க செக் பண்ணலை. நான் தான் செக் பண்ணல. நான் வந்து எனக்கு இது கிடைக்க போதே அவசரத்தில் நான் வாங்கிட்டேன். நியூ இயர் அதுமா நான் வாங்கிட்டேன். நம்ம அதுங்க க்ளோஸ் ஆகும்னு நினைக்கல. ஸோ அவங்க இப்போயே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே எதுவுமே யோசிக்காமல் வளையல் வந்து என்னோடய லிஸ்ட்டில் இருந்தனால அதுதான் எனக்கு பெருசாக இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். ஸோ நான் வாங்கினது தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினது தான் நான் பண்ண தப்பு. இதை வந்து நான் செக் பண்ணாமல் வாங்கிட்டேன். ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு அப்புறம் தான் தெரியுது, லைட்டாக எதுலையாவது மட்டும் இந்த தகடு வந்துடும். அதனால் அந்த தகடு வந்து கிழிச்சு விடுதுன்னு சொல்லிட்டு நான் கழட்டி வச்சிட்டேன். இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, என்ன பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி வளையல் தான், ஆனால் இது வந்து டிசைன் வேறுங்க. இதுவும் ஒரே வளையலில் செய்கிறது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரே வளையலில் செஞ்சுருப்பாங்களா. இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, அதை தான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி மேலே தகடு வச்சு எதுவும் ஒட்டியிருக்காங்க, ஒரு வளையல் தயாரித்து அதுக்கப்புறம் எதுவும் ஒட்டியிருக்காங்க அப்படின்னா அது வாங்காதீங்க. அது வந்து லைஃப் வந்து நல்லா இருக்க மாட்டுது. இதே மாதிரி ஒரே வளையலேருந்து இடையில கேப்பாக வருது பார்த்திங்களா, நல்லா ஜாயின் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஒட்ட வைக்கிறதும் நல்லா இருக்காது, இதில் வந்து பற்ற வைக்கிறதும் இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து பார்த்து வாங்கிக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரே வளையலில் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வளையல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணேன், இந்த பிக்சர். ஸோ இதுவுமே வந்து நல்லாயிருக்கும், இதோட லைஃப்புமே வந்து நல்லாயிருக்குங்க. எல்லாமே வளையல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஏதாவது கொஞ்சம் டிசைன்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம காட்டினோம்ல அதே தான். ஸோ இது வந்து சிம்பிள் டிசைனு, ஆனால் வந்து நல்லாயிருக்கும், லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஒரே வளையலில் செஞ்சுருக்காங்களா, ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். பார்க்க வந்து சிம்பிளான லுக்காக தான் இருக்கும், ஆனால் இது வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு கூட இது நல்லாயிருக்கும், எப்போயாவது யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் வெயிட் கூடுனதுன்னு கூட இருக்குது, அந்த மாதிரி கூட நம்ம இப்போ வாங்கிக்கலாம். ஸோ நிறைய வளையல் இருக்குங்க, நம்ம தான் வந்து பார்த்து எடுக்கணும். இந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு பார்த்து எடுக்காதீங்க. ஆனால் இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ கூட எனக்கு மனசு ஆறவே இல்லை. சரி, நீ நல்லா இருந்தீன்னா உன்னை எல்லாம் லைஃப் லாங் வச்சுக்குவேனே அப்படின்னு தான் என் மனசு வந்து சொல்லிகிட்டே இருக்குது. இது என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட்டை சொன்னால் நீ தானே பார்த்து எடுத்த, ஏன் அப்புறம் இதுக்கு மாற்றணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அவங்களுக்கு இது தெரியுது, பட் இது வேஸ்ட் ஆக போதே அப்படின்னு. ஆனால் இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தான் நிறைய லாஸ் இருக்குது. அதனால் இதை கொடுக்கவும் மனசு வர மாட்டுது. வேறு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. எதுவுமே மனசு ஆறவே மாட்டுது. இது நான் இப்போ போடல அப்படின்னா இது எல்லாமே உடஞ்சிட்டு வரும். இது எப்படி நிமிர்ந்துருக்கு, இது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இங்கே இருக்கிறதெல்லாம் எப்படி நிமிந்து வருது. இப்போ நான் போட்டே இருந்தாலும் இது போட முடிய மாட்டுதுங்க. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. வந்து கையில் நல்லா கிழிச்சு விட்டு ரத்தமே வர அளவுக்கு கிழிச்சு விடுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண முடியும், அதான் எனக்கு தெரியல. அதான் நான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நான் கோல்டு வீடியோலாம் நான் போட மாட்டேன். என்னோடய நகையெல்லாம் காமிச்சு சும்மா இப்படி வாங்கிக்க அப்படி தான் சொல்லுவேன். இது வந்து நான் மெயினாக காமிச்சது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் காமிச்சா தான் என்னைய மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபரே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, என்னைய வந்து நிறையா வந்து மோட்டிவேஷன் பண்ணி கேட்குறீங்க. ஸோ நிறைய டவுட்டு என்கிட்ட கேட்குறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி யாரும் வளையல் எடுக்காதீங்க, இந்த டிசைன் எடுக்காதீங்க அப்படின்னு மெயினாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஆனால் இந்த வீடியோ வந்து எனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஏமாந்ததெல்லாம் சொல்லிவிட்டு எதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்றதுக்காக தான் நான் வந்து போட்டேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆசையாக நான் எடுத்து இப்படி ஆயிருக்கே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி ஜுவல்ஸ் அப்படி ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள்.
எனக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி ஆசையாக எடுத்து இப்படி ஆனது. வேறு எதுவுமே வந்து அப்படி இல்லை. எதுவுமே வந்து லைஃப் வருங்க. ஆனால் 2 வருஷம் 3 வருஷம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உடஞ்சி போகுதுன்னா அது வேறு. இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணோம், அது உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து நான் யூஸே பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது இது வந்து பிஞ்சு வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? 1 மில்லிகிராம்னாலுமே அது எவ்வளோ காசு? ஸோ உங்களுக்கு தெரியாத நம்ம ஒரு கிராம் சேர்க்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ இது வந்து அப்படியே பிஞ்சு போய்கிட்டே இருக்குது. யூஸ் பண்ணவும் முடியலன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த வளையல் பார்க்க நல்லா இருக்குல்ல? எனக்கு மனசே ஆற மாட்டுது. அவ்வளோ நல்லா இருக்குது. இனி நல்லா இருந்தால் நானே ஒன்று வச்சுக்கணே அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது நிலைக்காதுன்பாங்க. அது மாதிரி தான் ரொம்ப சொல்ல முடியாது. ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்ம தான் இதை வாங்குவோமான்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்கும்னு இது வந்து கஷ்டப்பட்டு வாங்கும்போது அந்த இது தெரியும். ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பார்ப்போம். இதை கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கின நகை என்ன பண்ண முடியுதுன்னு தெரில. ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐடியா ஏதாவது சொல்லுங்கள். எல்லாருக்குமே நான் வந்து ஏதாவது எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றுமே ஓட மாட்டுது மைண்டில். எதுவுமே எனக்கு மைண்டு சரியே இல்லை. அதான் சரி, இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது எப்படி என்னை மாதிரி மற்றவங்க இதை எடுக்காதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டேங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஷாப் பேரெல்லாம் சொல்லி டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கல. அந்த ஷாப்லேயே வந்து நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதனால நல்லா தான் இருந்திருக்கு. இது ஒன்று இப்படி ஆகிருக்கு. அதனால் இது வந்து என் மிஸ்டேக் தான். இந்த மாதிரி யாரும் எடுக்காதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.